கட்டையும் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பைத்தம்பருப்புக்கு தான் நம்ம கஞ்சி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பைத்தம்பருப்பு, உப்பு எடுத்துருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், வெல்லம் வச்சுருக்கோம், ஏலக்காய் வச்சுருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பைத்தம்பருப்பு கஞ்சி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைத்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு பைத்தம்பருப்பை வந்து நம்ம இப்போ வந்து லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இது சும்மா லைட்டாக வதக்கினா போதும். பைத்தம்பருப்பு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு பைத்தம்பருப்பு வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பைத்தம்பருப்பு அதில் சேர்த்துவோம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிக்குவோம். இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு பிறகு திரும்ப பார்க்கணும். பைத்தம்பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதோட ஏலக்காய் சேர்த்துவோம். ஏலக்காய் சேர்த்ததோட நம்ம இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துவோம். வெல்லம்லாம் போட்டு வெல்லம் கரைஞ்சிச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காயை சேர்த்து இறக்கிக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்க வேண்டிய இடத்துல நம்ம இறக்கிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. பாருங்கள், கஞ்சி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. என்ன கரிஷ், கஞ்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.